ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவீந்திர ரியல்மி கிட்ட இருந்து அடுத்தது அவங்களுடைய GT சீரிஸில் Realme GT5 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் வரப்போகுது அப்படின்றத அஃபிஷியலாக Realme சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அடுத்து வரப்போகிற இந்த Realme GT5 பற்றி இருக்கக்கூடிய சில லீக்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த Realme GT5 இந்த ஸ்மார்ட் ஃபோனை அஃபிஷியலாக நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாக Realme சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறது இல்லை, சைனாவில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ சைனாவில் அடுத்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. இன்னும் லான்ச் டேட்லாம் என்னன்னு சொல்லலை, பட் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனா மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. பட் இந்த GT பொறுத்த வரைக்கும் இந்த GT சீரிஸ் பொறுத்த வரைக்கும் கடைசி இந்தியன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா Realme GT2 லான்ச் பண்ணாங்க. பட் GT3 சைனால லான்ச் பண்ணி இந்தியாவில் லான்ச் பண்ணாமலே அப்படியே கடப்புல போட்டு விட்டாங்க. பட் இந்த GT5 இந்தியாவுக்கு வருமா வராதா அதை பத்தின டீடைல்ஸ் எதுவும் இப்போதைக்கு நமக்கு தெரியல. இப்போதைக்கு சைனால இருக்க போகிற அந்த ஃபீச்சர்ஸ் பத்தின அப்டேட்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ மேபி இந்தியாவில் ஃபியூச்சர் வருதா வரலையா அப்படின்றத பத்தின அப்டேட் வந்துச்சுன்னா நான் இன்னொரு வீடியோவில் சொல்றேன். பட் இப்போதைக்கு சைனாவில் இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகிற அந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அண்ட் இந்த ஃபீச்சரோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வரணுமா வேணாமான்றதை பத்தி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த Realme GT5 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். இது ஆக்சுவலி முன்னாடியே Realme GT Neo 6 அப்படின்ற நேமில் வரும் அப்படின்ற மாதிரி தான் முன்னாடி லீக்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த இமேஜ் நமக்கு வந்தது தான். ஸோ அதே இமேஜில் தான் அந்த மாதிரியான லுக்கில் தான் இந்த Realme GT5 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக். இந்த ஒரு கலர் ஆப்ஷன் ரிவீல் பண்ணி இந்த மாதிரியான லுக்கில் இருக்கும் அப்படின்றத மட்டும் அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் இந்த டிசைன் இந்த லுக்கோடு சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசஸர் இருக்க போகுது அப்படின்றதும் இந்த லுக்லேயே அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கேமரா மாடலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் கொடுத்து அதில் Snapdragon 8 Gen 2 அப்படின்ற அந்த ப்ராசஸர் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் இந்த Realme GT5 ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு Snapdragon 8 Gen 2 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸரோட இருக்க போகுது. ஸோ Snapdragon 8 Gen 2 பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஹையர் எண்ட் ஸ்மார்ட் ஃபோன் ப்ராசஸர். ஸோ அந்த ப்ராசஸரோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி இந்த Snapdragon 8 Gen 2 நமக்கு இதில் LPDDR5X ரேம் டைப், UFS 4.0 அந்த லேட்டஸ்டான ஸ்டோரேஜ் ரேம் டைப்லாம் இன்க்ளூட் பண்ணி நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் பீக்கான ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அடுத்து மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.74 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. பட் ரெஃப்ரெஷ் ரேட் 144Hzக்கான ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் 1.5K ரெசல்யூஷன் ப்ளஸ் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற இந்த காம்பினேஷனுக்கான ஒரு டிஸ்பிளேவாக இங்கே இருக்க போகுது. மற்றபடி சப்போர்ட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR10+ டால்பி விஷன் எல்லாமே டாப் நாச்சாக கொடுக்க போகிறாங்க. இது போக 2160Hzக்கான அந்த PWM டிமிங் ஃபீச்சர் மாதிரியான விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே பேட்டரி பக்கம் வந்தோம்னா ஆக்சுவலி 2 விதமான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டிங் இருக்க போகுது. அதில் ஒரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 4600 mAhக்கான பேட்டரி அதை சார்ஜ் பண்ண 240 வாட்ஸ்க்கான ஒரு ஹை ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இருக்க போகுது. இன்னொரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 5200 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 150 வாட்ஸ்க்கான இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே 2 வேரியன்ட்லாம் இதுக்கு முன்னாடி Realme லான்ச் பண்ணது தான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் 2 விதமான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 2 வேரியன்ட் மாதிரி இங்கே நமக்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு பின்பக்கம் 3 கேமரா இருக்க போகுது. பிரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் Sony IMX 890. ஸோ ரீசெண்டாக OnePlus Nord 3, OnePlus 11, iQoo Neo 7 Pro எல்லாத்துலேயும் யூஸ் பண்ண அந்த சென்சார் தான் இங்கேயும் இருக்க போகுது. OIS சப்போர்ட்டோட இருக்க போகுது. சப்போர்ட்டிவ் கேமராலாம் யூஷுவல் தான் 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுக்க போகிறாங்க. முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. ஸோ யூஷுவலான கேமரா செட்டப் தான் இங்கே நமக்கு இருக்க போகுது. பட் பிரைமரி மட்டும் நமக்கு இங்கே வந்து அந்த IMX 890 அப்படின்ற ஒரு நல்ல சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் பிரைமரி பெட்டராக நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக OnePlus 11 மாதிரியான அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு காம்பீட் பண்ணுற அளவுக்கான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் மேபி இதில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இருக்க போகுது அண்ட் டுவல் ஸ்பீக்கர் இருக்க போகுது அண்ட் NFC-க்கான சப்போர்ட் கண்டிப்பாக இருக்க போகுது. IR பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இருக்க போகுது. Android 13 கீழே தான் லான்ச் ஆகணும்னு சொல்கிறாங்க. ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2க்கான ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ்க்கான இந்த ப்ராசஸரோட வந்தாலும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய OnePlus 11 மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு காம்படிஷனாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ப்ரைசிங் ஒரு நல்ல அக்ரெசிவான காம்படிட்டிவான ப்ரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 40,000 35,000 40,000 மாதிரியான ப்ரைசிங்க்கு இந்தியன் மார்க்கெட்டில் வந்தால் இந்தியன் ப்ரைசிங்கை வச்சு நான் சொல்கிறேன் சைனாவில் லான்ச் ஆக போகிற ப்ரைசிங். ஸோ அந்த ப்ரைசிங்க்கு சைனா மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரைசிங்க்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் நல்ல காம்படிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய OnePlus 11 iQoo Neo 7 Proலாம் கம்பேர் பண்ணும்போது இதில் நமக்கு 240 வாட்ஸ்க்கான ஒரு ஹை ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது அண்ட் 1.5K ரெசல்யூஷனோட 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற இந்த காம்பினேஷன் இருக்குது. இது போக மெயினாக Snapdragon 8 Gen 2 அப்படின்ற ஹை பர்ஃபார்மன்ஸ்க்கான ப்ராசஸெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக Realme கிட்ட இருந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எடுத்துகிட்டு வராங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்திய லான்ச் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே இந்தியன் லான்ச்சை பற்றி இப்போதைக்கு இல்லை. சொல்லலை இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படின்றத பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும்னு சொல்லக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு
வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை அப்படி நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.